வணக்கம். அதானி கிரீன் கம்பெனி பத்தி இன்னைக்கு வீடியோல டீட்டெயில்டா பார்க்கலாங்க. அவங்க ஃபினான்ஷியல் நம்பர்ஸ் 5 வருஷத்துக்கானத டீட்டெயில்டா பார்க்கலாம். 1 வருஷத்துக்கு முன்னாடி அதானி கிரீன்ல இன்வெஸ்ட் செஞ்சிருந்தோம்னா, இப்ப நம்ம ப்ராஃபிட் 1000%க்கு மேல. நிஜமாவே இது ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயமா இருந்ததுங்க. அதனால தான் அதானி கிரீன டீட்டெயில்டா அவங்க ஆனுவல் ரிப்போர்ட்ட பத்தி டீட்டெயில்டா பார்க்கலான்றத முடிவு செஞ்சது. ரூ. 50,000 2018 ஜூன்ல நம்ம இன்வெஸ்ட் செஞ்சிருந்தோம்னா, இப்போ அதோட மதிப்பு ரூ. 10,00,000. பெரிய ஜம்ப்புங்க. அது என்ன என்ன காரணமா இருக்குன்ற ஆர்வம் தான் அதானி கிரீனை பத்தி டீட்டெயில்டா பார்க்க தூண்டுனது. இந்த கம்பெனிய பத்தி பார்க்கலாங்க. 5 வருஷம் ஃபினான்ஷியல் நம்பர்ஸ கம்பேர் பண்ணலாம். அவங்க கம்பெனி கூடயே கம்பேர் பண்ணலாம். எப்படி குரோத் இருக்கு அப்படின்றது. முக்கியமான டிஸ்க்ளைமர், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. இந்த வீடியோல காட்டப்படக்கூடிய இந்த கம்பெனியில நீங்க இன்வெஸ்ட் செய்யுங்கன்னு சொல்ற வீடியோவும் கிடையாது. அதுல 5 வருஷத்துக்கான ஃபினான்ஷியல் டேட்டாவ நான் அனலைஸ் பண்ணி என் பார்வைக்கு எப்படி இருக்குன்றத உங்களுக்கு பிரசன்ட் செய்ற வீடியோ மட்டுமே. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறதா இருந்தீங்கன்னா அதோட ரிஸ்க்கை புரிஞ்சு அதுக்கப்புறமாக மட்டுமே இன்வெஸ்ட் செய்யுங்க. உங்களுக்கு ஏற்றதான் தெரிஞ்சதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் செய்யும்போது ரிஸ்க் கண்டிப்பாக இருக்குங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செஞ்சு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யாதீங்க. சரிங்க, இந்த வீடியோக்குள்ளார டீட்டெயில்டாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சதுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். சரிங்க, முதல்ல நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா அதானி கிரீனோட சார்ட் இது ஜிரோதா கைட்லேருந்து எடுத்திருக்கோம். இது வந்து வீக்லி சார்ட். இதில் ப்ளூ கலர் ஆரோ பார்த்தீங்கன்னா 2019 செப்டம்பரில் எந்த இடத்துல இருக்குன்னு பார்க்கலாம். அதே வந்து 2020 பார்த்தீங்கன்னா ஆரஞ்சில் ரெட் கலர் ஆரோ பார்த்தீங்கன்னா அதுதான் 2020 செப்டம்பரில் இருக்கிற இடம். ஸோ இன்றைக்கி அது 600க்கு மேலே ட்ரேட் ஆகி கொண்டு இருக்குங்க. ஸோ செப்டம்பர் 9ஆம் தேதி நீங்கள் ரூ. 45 இந்த ஷேரை வாங்கியிருந்தீங்கன்னா செப்டம்பர் 7 2020 பார்த்தீங்கன்னா ரூ. 560. ஸோ இது எவ்வளோ லாபம் கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 1130% ஒரு வருஷத்துக்கு நமக்கு லாபம் கொடுத்துருக்கோம் இந்த ஷேர். சரிங்க, இந்த ஷேரை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதானி கிரீன் எனர்ஜி வந்து பவர் ஜென்ரேஷன் கம்பெனி. முக்கியமாக சோலார் அண்ட் விண்ட் எனர்ஜி பவர் பிளான்ஸில் இந்தியாவிலேருந்து ஜென்ரேட் பண்ணுறாங்க அவங்க பவர் ஜென்ரேஷன். சரிங்க, 5 வருஷம் ஃபினான்ஷியல் டேட்டாவை நான் இது எங்கேருந்து டேட்டாவை எடுத்திருக்கேன்னா அவங்க வெப்சைட்டில் இருக்கிற ஆனுவல் ரிப்போர்ட்டில் கடைசி 5 வருஷத்தோடதை எடுத்து சேர்த்து நான் என்னுடைய பார்வையில் கேல்குலேட் பண்ண நம்பர்ஸுங்க. இதில் முக்கியமான டிஸ்க்ளைமர் என்ன நான் சொல்லணுன்னா, அதர் இன்கம் எந்த கேல்குலேஷனுக்கும் நான் யூஸ் செய்யலைங்க. ஏன்னா என்னை பொறுத்த மட்டும் அதர் இன்கம் எப்போவுமே எல்லா வருஷமும் கிடைக்கக்கூடியது அல்ல. அது சில டைமில் கிடைக்கலாம், சில டைமில் கிடைக்காம போகலாம். அது வந்து அவங்க மெயின் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்லேருந்து வர இன்கம் கிடையாது. அதனால் அதர் இன்கம்மை நான் எந்த கேல்குலேஷன்லையும் யூஸ் பண்ணல. அதே மாதிரி அதுக்கு ஏற்ற டேக்ஸ் இவங்க எந்த டேக்ஸும் கட்டின மாதிரி தெரியலிங்க. அதனால் அது பெரிய விஷயம்ல இருந்தாலும் டேக்ஸ் கட்டி இருந்தால் அந்த டேக்ஸும் சேர்க்கப்படாது. அது அதர் இன்கம்க்கான டேக்ஸ். ஸோ இது முக்கியமான டிஸ்க்ளைமருங்க. என்னுடைய கேல்குலேஷனுக்கு அதுதான் யூஸ் செய்யப்பட்டிருக்கு. சரிங்க, இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா 5 வருஷத்தோட ஃபினான்ஷியல் டேட்டா ஒட்டுமொத்தமாக கன்சால்டேட் பண்ணி பார்க்குறோம். இது பார்க்கும்போது பெருசாக நமக்கு ஒன்றும் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நம்ம டீட்டெயில்டாக ஒரு லைன் ஐட்டமும் தனித்தனியாக வரும் ஸ்லைடில் இப்போ நம்ம பார்க்கலாங்க. சரிங்க, முக்கியமான விஷயம், இந்த ஸ்லைடில் காட்டக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ருப்பீஸ் இன் லேக்ஸ். ஏன்னா அவங்க ஆனுவல் ரிப்போர்ட்டில் இன் லேக்ஸில் தான் காட்டியிருக்காங்க. நம்ம அதையே இங்கேயும் பயன்படுத்துகிறோம். சரிங்க, முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஆப்ரேட்டிங் ரெவென்யூ அண்ட் எக்ஸ்பென்சஸ். அவங்க முக்கியமான பிஸ்னஸ்லேருந்து வரக்கூடிய ரெவென்யூ மற்றும் எக்ஸ்பென்சஸ். இப்போ இந்த சார்ட்டில் நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் லைன் வந்து அவங்க ரெவென்யூ, ரெட் கலர் லைன் வந்து அவங்க எக்ஸ்பென்சஸ். ஸோ இரண்டுமே மேலே தான் போய்கிட்டு இருக்கு. முக்கியமாக ரெவென்யூ அதிகரித்து கொண்டே இருக்கிறது வந்து ஒரு நல்ல சைன். ஆனால் எக்ஸ்பென்ஸும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது வந்து அவ்வளோ நல்ல சைனாக தெரியலைங்க. ஏன்னா அது லாபம் கொடுக்கவில்லை. நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம அதர் இன்கம்மை இன்க்ளூட் செய்யவில்லை எந்த கேல்குலேஷனுக்கும். இப்போ நம்ம ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 2015-16 பார்த்தீங்கன்னா 0.05 தான் இருக்குது. அதே 2019-20 பார்த்தீங்கன்னா 1,24,684.41. இது எல்லாமே லட்சத்தில் இருக்குங்க, லட்சம் ரூபாய் அவ்வளோ வந்திருக்கு. ஸோ நல்ல க்ரோத் இருக்குது அவங்க ரெவென்யூவில். அதே மாதிரி எக்ஸ்பென்சஸும் ஆகிட்டு இருக்கு. அதுதான் ஒரு நெகட்டிவ். ரெவென்யூ அதிகரிக்கிறது பாசிட்டிவ். சரிங்க, இப்போ நம்ம ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸை எவ்வளோ சதவீதம் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சிஏஜிஆர் வழியாக, அதாவது
15 லெஃப்ட் சைடில் இருக்கிறது 2015ங்க, ரைட் சைடில் இருக்கிறது 2019-20. ஸோ 2015-16லேருந்து 2018-19 வரைக்கும் என்ன growth சிஏஜிஆர் வழியாக பார்த்தோம் அப்படின்னா 8500%. இது நல்ல பெரிய ஒரு சதவீதமாக தெரியுது. ஏன்னா இது 0.05ல் இருந்து எவ்வளோ அதிகரிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா 31,812 வரைக்கும் அதிகரிச்சிருக்கு. சரி, இப்போ 2018-19லேருந்து 2019-20க்கு எவ்வளோ க்ரோத் இருக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அது பார்த்தீங்கன்னா 292%. ஸோ 2018-19லேருந்து 19-20 வெறும் ரெவன்யூ மட்டும்தான் நம்ம கம்பேர் பண்ணுறோம். ஸோ ரெவன்யூ அதிகரித்து கொண்டே இருக்கிறது பாசிட்டிவ் சைன் தான். ஆனால் கூட எக்ஸ்பென்சஸும் அதிகரிக்கிறதுன்றதை நம்ம கவனிக்கணும். சரிங்க, இப்போ இபிட்டா பார்ப்போம். இபிட்டானா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். அவங்களோட வருவாயும் எக்ஸ்பென்சஸும் மைனஸ் பண்ணி எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா அது நெகட்டிவில் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம இன்கமில் அதர் இன்கம் சேர்க்கவில்லை. அதனால் நம்ம கேல்குலேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நெகட்டிவில் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ 2015-16லேருந்து 19-20 வரைக்கும் எல்லாமே நெகட்டிவ் தான் இபிட்டா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். ஸோ 2015-16 பார்த்தீங்கன்னா -13.26, ஃபினான்ஷியல் இயர் 2019-20 பார்த்தீங்கன்னா -4180.97. இதுதான் ஆச்சரியத்துக்குரிய விஷயங்க. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மைனஸில் இருக்குது, ஆனால் ஷேர் ப்ரைஸ் அதிகரித்து கொண்டே இருக்குது. சரிங்க, இப்போ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டுக்கு அப்புறம் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்ப்போம். அதுதான் இபிட்டா மார்ஜின். ஸோ இபிட்டா மார்ஜின் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோம்னா இபிட்டா கால்குலேட் பண்ணிவிட்டு டிவைடட் பை ரெவென்யூங்க. ஸோ இப்போ நம்ம இபிட்டா மார்ஜின் 2019-20 ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின்னு சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா 3.35 கொஞ்சம் அதிகரிச்சிருக்கு. அது ஒரு நல்ல சைன் தான். ஸோ -14லேருந்து -3ல் அதிகரிச்சிருக்கு. அது ஒரு நல்ல சைன் தான். இது கம்ப்ளீட்டாக எப்போ பாசிட்டிவ் ஆகுதோ அது இன்னும் இந்த ஷேருக்கு கூடுதல் வலுவை சேர்க்கும். சரிங்க, இப்போ ப்ராஃபிட் இல்லைனா லாஸாக ஒரு வருஷத்துக்கு டேக்ஸ்க்கு அப்புறமா இவங்க டேக்ஸ் கட்டின மாதிரி தெரியலிங்க. இருந்தாலும் ப்ராஃபிட்டாக லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே லாஸ் தான். 2015-16 பார்த்தீங்கன்னா -89.34, 2019-20 பார்த்தீங்கன்னா -25799. இது ப்ராஃபிட் எப்போ லாபம் அதிகரிக்கும்னு நமக்கு தெரியும். அவங்க எக்ஸ்பென்சஸை கட்டுப்படுத்தினா தான், இல்லைனா அவங்க ரெவென்யூவை இன்க்ரீஸ் பண்ணணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்தால் ப்ராஃபிட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வரைக்கும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார் த இயர் பார்த்தீங்கன்னா எல்லாமே லாஸில் தான் இருக்குது எல்லா வருஷமும். முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது அதர் இன்கம்மை நம்ம கேல்குலேஷனுக்கு யூஸ் பண்ணவில்லை. சரிங்க, இப்போ அடுத்தது வந்து ஷேர் ப்ரைஸ் பார்க்கலாங்க. ஷேர் ப்ரைஸ் வந்து ஜூன் 2018லேருந்து இப்போ 2020 செப்டம்பர் வரைக்கும் இதில் காட்டியிருக்கு. ஸோ ஜூன் 2018 30 ஒரு ஷேரு, இப்போது 600 ரூபா. ஸோ இப்போ நம்ம இதோட கேல்குலேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1900% லாபம் கிடச்சிருக்குங்க. இங்கே தான் நீங்கள் 50,000 ரூபாய் 2018 ஜூனில் இன்வெஸ்ட் செஞ்சுருந்தீங்கன்னா இப்போ அதோட மதிப்பு கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய். சரிங்க, இப்போ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியை கால்குலேட் செய்யலாம். ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து தெரியாதவங்களுக்காக ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் டிவைடட் பை ஷேர் ஹோல்டர் ஈக்விட்டி. நம்ம கேல்குலேஷன் பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட் நெகட்டிவில் இருக்குது. ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் நெகட்டிவில் தான் காட்டிக்கிட்டு இருக்குது. ஸோ 2019-20 பார்த்தீங்கன்னா -11.87. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ நல்லது. ஆனால் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற கம்பெனி இது மைனஸில் இருக்குது. முக்கியமாக அதர் இன்கம்மை நம்ம சேர்க்கவே இல்லை. சரிங்க, அடுத்தது வந்து ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு என்னென்னா ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பாங்க இல்லைங்களா, அவங்க பாரோ பண்ண மணிக்கு கடன் வாங்கினதுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பாங்க. அதை சேர்க்காமல் டேக்ஸ் சேர்க்காமல் வர ப்ராஃபிட்டு டிவைடட் பை ஓவரால் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. கேபிட்டல் எம்ப்ளாய்டு ஓவரால்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் டெப்ட்டு, ஷார்ட் டேர்ம் டெப்ட்டு மற்றும் அவங்க ஈக்விட்டி சார்ந்த பணம். ஸோ இதில் இந்த கம்பெனிக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2019-20 -1.17. ROCEயும் ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டும் எவ்வளோ அதிகரிக்குதோ அவ்வளோ கம்பெனிக்கு நல்லது. இதில் ப்ராஃபிட் நெகட்டிவ் இருக்கிறதுனால எல்லா வருஷமும் நெகட்டிவ். இது எல்லாமே நம்ம கேல்குலேட் பண்ண டேட்டாங்க. ஸோ எல்லாமே நெகட்டிவில் இருக்குது. ஏன்னா அதர் இன்கமும் நம்ம சேர்க்கவில்லை. ஸோ -1.17 2019-20 வருஷத்துக்கான டேட்டாவில். சரிங்க, அடுத்தது இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ. இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ எவ்வளோ அதிகரிக்குதோ அவ்வளோ நல்லது. அது எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ், அதாவது இன்ட்ரெஸ்ட்டும் டேக்ஸையும் சேர்க்காமல் இருக்கிற பெட்டு டிவைடட் பை இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட். அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறாங்க ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு அப்படின்றத பார்த்து. ஸோ இதில் இன்னொன்று எப்படி புரிஞ்சுக்கலாம், எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோ நல்லதுங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம்னா அவங்க வட்டி கட்டுற தன்மை அவங்ககிட்ட எவ்வளோ இருக்குது, எவ்வளோ வருமானம் வருது, அதில் எவ்வளோ வட்டி கட்டுற தன்மை அவங்களுக்கு இருக்குன்றதை புரிஞ்சுக்கலாம்.
ஸோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ இந்த கம்பெனி இது பார்த்தீங்கன்னா 2015-16 0.19, இப்போ 0.21. ஸோ மைனஸில் இருக்குது, மைனஸில் இருக்குது. ஸோ அவ்வளோ நல்ல இது பாசிட்டிவ் கிடையாதுங்க இது. ஸோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளவு நல்லதுன்னு புரிஞ்சுக்கணும். சரிங்க, டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ இது வந்து சிம்பிளாக டோட்டல் டெப்ட் டிவைடட் பை டோட்டல் ஈக்விட்டி. ஸோ டோட்டல் டெப்ட் நம்ம கம்பெனி இது கால்குலேட் பண்ணுறோம், அதாவது ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம். அப்புறம் டோட்டல் ஈக்விட்டி எவ்வளோ இருக்குன்றதையும் அவங்க ஆனுவல் ரிப்போர்ட்டில் ஸ்ட்ரைட்டாகவே கொடுத்துருந்தாங்க, அதையும் எடுத்திருக்கோம். ஸோ அது இரண்டையும் கால்குலேட் பண்ணும்போது இப்போ டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ அதிகமாக இருக்கணும் கம்மியாக இருக்கணும்னு க்ளூ பார்த்தீங்கன்னா டெப்ட் மேலே இருக்குது. ஸோ டெப்ட் மேலே இருந்ததுன்னா எவ்வளவு கம்மியாகுதோ அவ்வளவு நல்லது நமக்கு. ஸோ 2015-16 0.41 இருக்குது, 2019-20 0.75 இருக்குது. ஸோ அதிகரிச்சிருக்கு, அது ஒரு நல்ல சைன் கிடையாது. சரிங்க, இப்போ டெப்ட் டு அசெட் ரேஷியோ பார்ப்போங்க. இது வந்து சிம்பிளாக டோட்டல் டெப்ட் டிவைடட் பை டோட்டல் அசெட்ஸ். சரிங்க, அது எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 23.68% 2015-16, 2019-20 25.50. இது எப்படி இன்னொரு வகையில் புரிஞ்சுக்கலாம்னா இது எவ்வளோ கம்மியாகுதோ அவ்வளோ நல்லதுங்க. ஏன்னா நமக்கு அந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணால் டோட்டல் டெப்ட் மேலே இருக்கிறதுனால எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு நல்லது. இது எப்படி இன்னொரு விதத்தில் புரிஞ்சுக்கலாம்னா 25.5% அசெட்ஸ் வந்து அவங்க கடனில் வாங்கியிருக்காங்கன்றதும், மற்றது எல்லாமே அவங்க சொந்த கேபிட்டல் அப்படின்ற மாதிரியும் புரிஞ்சுக்கலாம். ஸோ இது குறைஞ்சிட்டு இருந்தால் நல்லது. சரிங்க, அசெட் டேர்ன் ஓவர் இது வந்து மொத்தம் நெட் சேல்ஸ் அவங்க ரெவென்யூ டிவைடட் பை ஆவரேஜ் டோட்டல் அசெட்ஸ். ஸோ ஆவரேஜ் டோட்டல் அசெட்ஸ்னால் என்னென்னா இந்த வருஷத்தோட அசெட்ஸும் போன வருஷத்தோட அசெட்ஸும் சேர்த்து ஆவரேஜ் எடுக்கிறது, சிம்பிள் ஆவரேஜ் எடுத்து தான் கேல்குலேட் பண்ணியிருக்குங்க. ஸோ அசெட் இப்போ இது அதிகமாக இருக்கணுமா கம்மியாக இருக்கணும்னா நம்ம லாஜிக் பார்த்திங்கன்னா நெட் சேல்ஸ் மேலே இருக்குது. ஸோ அதிகமாக இருக்கிறது தான் நல்லது. ஸோ இது அசெட் டேர்ன் ஓவர் 2015-16 பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்குது, 19-20 0.21 தான் இருக்குது. ஸோ பெருசாக க்ரோத் இல்லை. இது நல்லா வந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும் கம்பெனிக்கு. சரிங்க, இப்போ நம்ம பிஇ கால்குலேட் பண்ண போகிறோம். பிஇ ப்ரைஸ், ஷேர் ப்ரைஸ் டிவைடட் பை இபிஎஸ். இபிஎஸ்னால் ஏர்னிங்ஸ் பர் ஷேர். ஸோ ஏர்னிங்ஸ் பர் ஷேர் பார்த்தீங்கன்னா -1.65. ஏன்னா நம்ம கால்குலேஷனில் ப்ராஃபிட் நெகட்டிவில் இருக்குது, அதாவது லாஸில் இருக்குது. ஸோ -1.65. ஸோ ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் ரேஷியோ நெகட்டிவில் தான் வருது. ஸோ அதனால் அதை நான் இங்கே காட்ட வேண்டிய வரலைங்க. இப்போ நான் கரண்ட் ப்ரைஸ் 600+ அப்படின்னு தான் எடுத்திருக்கேன். சரிங்க, புக் வேல்யூ கேல்குலேட் பண்ணுறன்றதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தது. அதனால் அது டேரெக்டாக நான் screener.in வெப்சைட்லேருந்து எடுத்துக்கிட்டேங்க. புக் வேல்யூனா என்னென்னு தெரியாதவங்களுக்காக இப்போ இந்த கம்பெனியை க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா அவங்க அசெட்ஸ் எல்லாம் விற்றதுக்கப்புறம் கடனை அடைச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிற பணத்தை ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்தாங்கன்னா ஒரு ஷேருக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்றது தான் புக் வேல்யூ. இந்த கம்பெனியை பொறுத்த மட்டும் ஒரு ஷேருக்கு 15 ரூபா வரும் அப்படின்றது புக் வேல்யூ. screener.inல எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ப்ரைஸ் டு புக் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணோன்னா ஷேர் ப்ரைஸ் டிவைடட் பை புக் வேல்யூ. ஸோ அது வந்து கிட்டத்தட்ட 40ன்னு வருது. ஸோ 40 மடங்கு. ஸோ 40 மடங்கு புக் வேல்யூ விட இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அது ஒரு நல்ல பாசிட்டிவ் சைன் கிடையாது. சரிங்க, நம்ம வேறு என்ன பார்ப்போம், ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்ப்போம் இந்த கம்பெனியோடது. ஸோ கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் ஏதாவது ஷேர்ஸை பிளெட்ஜ் பண்ணியிருக்காங்களான்னு பிஎஸ்சி வெப்சைட்டில் பார்க்கும்போது பிளெட்ஜ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்க, வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். இது அதானி கிரீனோட டீட்டெயில்டாக 5 வருஷத்தை பார்த்தோம். எனக்கு ஒன்று புரியல, ஏன்னா இந்த ஷேர் ப்ரைஸ் எப்படி இவ்வளோ க்ரோ ஆச்சு. ஏன்னா அவங்க ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா மைனஸில் தான் இருக்குது. ஒரு பெரிய பாசிட்டிவான இது பார்த்திங்கன்னா அவங்க ரெவென்யூ அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் நெகட்டிவான விஷயம் பார்த்திங்கன்னா எக்ஸ்பென்சஸும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் அவங்க டோட்டல் ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்குது. அதர் இன்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதர் இன்கம் நான் டீட்டெயில்டாக பார்க்கலிங்க. நம்ம மேலோட்டமாக பார்க்கும்போது வட்டி, டிவிடெண்ட், அவங்க இன்வெஸ்ட் பண்ணதுலேருந்து அந்த பணங்களை தான் அதில் காட்டியிருக்கு. ஸோ அது அவங்க ஆப்ரேட்டிங் ரெவன்யூவாக இல்லை. அதனால் அதை நான் இன்க்ளூடே பண்ணலை நம்ம கேல்குலேஷன் படி. இது இன்னொன்று முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா எல்லா டேட்டாவும் 5 வருஷத்துக்கான ஆனுவல் ரிப்போர்ட்லேருந்து எடுத்திருக்கிறது. ஸோ கடைசி டேட்டா வந்து ஃபினான்ஷியல் இயர் 2019-20 ஆனுவல் ரிப்போர்ட்லேருந்து எடுத்திருக்கிறது. அதுக்கப்புறம் ஏதாவது மாற்றங்கள் நடந்திருக்கா, அதே மாதிரி அவங்க ஜூன் குவார்ட்டரோட ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, அது நான் பார்க்கலைங்க. அதாவது ஜூன் குவார்ட்டர் இந்த வருஷம் 2020-21க்கு. ஸோ அதை நான் பார்க்கல. ஸோ நான் கடைசியாக பார்த்தது வந்து ஃபினான்ஷியல் இயர் 2019-20க்கான ஆனுவல் ரிப்போர்ட். எல்லா டேட்டாவும் ஆனுவல் ரிப்போர்ட்லேருந்து எடுத்து கேல்குலேட் செய்யப்பட்டது தான். ஸோ வீடியோ பிடிச்சது, இந்த மாதிரி வீடியோ பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆனஸ்ட் ஒப்பீனியனை கண்டிப்பாக சொல்லுங்கள். அது பாசிட்டிவாக இருந்தாலும் நெகட்டிவாக இருந்தாலும் ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். இதில் வேறு ஏதாவது மாற்றங்கள் வரலாம், இல்லைனா உங்களுக்கு முரண் கருத்து இருக்குது அப்படின்னாலும் அதையும் ஃபீட்பேக்காக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் திருத்திக் கொள்ளவும் ஆட் செய்யவும் முயற்சி செய்கிறேன். நன்றி, வணக்கம்.